கல் தோன்றி மண் தோன்றி மனித இனம் தோன்றி மேம்பட்டு இன்று அறிவியல் உலகில் உச்சத்தை தொட்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் கூட நமது பழமையான குக்கிராமங்களில் இன்னும் சில மனிதர்கள் அறிவியல் முன்னேற்றத்திற்கு தொடர்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களை பணபலம் கொண்ட சில விஷமிகள் போதைப் பொருட்களை விற்க போலீஸ், சட்டம் போன்றவற்றை உடமையாக்கி கொண்டு இல்லாதவர்களை போதைக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள். முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என போலியாக நம்பும் நாம் உண்மையில் பின்னோக்கியே உள்ளோம். இதை உணரவே இப்படத்தின் கதையை ஒரு மாதத்தில் நடக்கும் சம்பவங்களாக பின்னோக்கி புதிய முறையில் திரைக்கதையாக்கி தொகுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் படத்தின் காட்சிகளை பாடல்களோடு சேர்த்து தவறவிடாமல் பார்க்க வேண்டுகிறோம். இக்கதையை மதுரைக்கும் நெல்லைக்கும் இடைப்பட்ட ஒரு குக்கிராமத்தில் நடப்பதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. என்னல கருப்பு பாத்துட்டு வேணா கூட்டிட்டு வந்து அதெல்லாம் சொல்ல நேரம் இல்ல. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பணும்ல. என்னாச்சுல? ஏய் கேக்குறல சொல்லுங்க. சொல்றாங்க. என்னாச்சு?
ஆளுங்களை பார்க்காம வெட்ட அருவாளை தூக்குற நாங்க தானே. உசுர காப்பாத்த அருவாளை தூக்காம வேற எதுல தூக்குவாங்க? இப்ப இவங்க இங்க அதே தான் நானும் கருப்பு கிட்ட கேட்டேன். ஆனா இவன் பதிலே சொல்லாம இங்க கூட்டிட்டு இருந்தான். அவனை நான் பாத்துக்கிறேன். உன் கூட்டாளி சவளைய காலடியில மண்டிட்டு கிடக்கலாம் பாக்குறியா? இவன் மட்டும் இல்ல, நீ அந்த தரத்து பையன் எல்லாரும் மண்டிட்டு தாலே ஆகணும். எங்கிட்ட தொழில கத்துக்கிட்டு எனக்கு எதிராக தொழில் செய்றீங்களோ? இந்த அண்ணாச்சி என்ன புண்ணாக்க விக்கிற பையன் நடிச்சுக்கிறோ? உங்க ஒவ்வொருத்த உடமைய புண்ணாக்குற வந்தால இந்த அண்ணாச்சி அந்த டாக்டர் பிள்ளை எங்க அனுப்பல. போங்க போகாதீங்க போங்க. ஏலே உன் கழுத்துல அருவா இருக்கிறது அறிவு கேட்டலையா? இல்ல சூரி, நான் நிறைய எழுந்துட்டேன். இனி யாரையும் எடுக்க தயாரா இல்ல. பாவம் செவல, என்னால அவன் உயிரை விட வேண்டாம். நான் போறேன். பாடிய டாக்டர் ஊருக்கு ஊசி போட சொன்னா எனக்கு ஊசி போடுறியா? ஏலே சூரி, எங்கடா அந்த தரிசு பயந்து ஓடிட்டாளா? என் கையில மட்டும் அவன் கிடைச்சா தரிசு தரிசாயிடுவாங்க. ஏல அண்ணாச்சி, புடிச்ச கைய முழுசா பாத்துக்க. இனி அந்த கையும் உடம்புல இருக்காத அண்ணாச்சி. பெருசு பெருசு விளையாட பெருசு குத்துரு பெருசு விளையாட பெருசு. நம்ம செவல எங்கிட்டு போறான்? எல்லாம் செவல என்னல அண்ணாந்து பார்த்து அறுவாயில சிரிக்கிற? அறுத்து போட்டுருவாங்க தெரியுமில்ல. நமக்கு அண்ணாச்சிக்கு பகத்தீர்லனே தொழில பாரு போ. ஏய் தரிசு, அவனை போய் தொழில் பண்ண சொல்ற? ஏன் நீ போய் பண்ண வேண்டியதானே? கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிக்கிட்ட விளையாடுறத விட்டுட்டு என்கிட்ட வந்து விளையாடிட்டு இருக்கியே. ஆமா பெருசு, உன்னோட விளையாடம் இருந்தா இந்த பொழுது என்ன பொழக்குது. உன் கையில இருக்கிற பொட்டல் தவித்தாதான் பொறி பறக்குது. அதனால நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. அக்கா, இங்க பாத்தீங்களா என் மாமாவ? என்ன மாமா, இம்புட்டு வயசாச்சு கழுத மேல சவாரி செய்ற, அதுவும் கிழட்டு கழுத மேல. புள்ள லந்தா, தாவணி போட்ட வயசு வந்த உடனே தாவி பிடிக்கிற வார்த்தையில அதுக்கெல்லாம் இந்த மாமா சிக்க மாட்டான். சொல்லு, என்ன வழியா எம்புட்டு தூரம் வந்திருக்க? வேணாம் மாமா, உன் கோவத்தை கொலு வைக்காத, அப்புறம் நான் தாங்க மாட்டேன். இவங்க நம்ம ஊர் மலை கோயில பாக்கணும்னாக, அதுக்குதான் கூட்டியாந்தேன். போக வேண்டியது தானே. நாங்க கூத்தாடுறத நீ குனிஞ்சு பாக்குற? அப்படிதான் மாமா போகலான்னு நானும் நினைச்சேன். நான் தான் பயப்படுவேன்னு தெரியும்ல, அதான் ஆண் தோணை இருந்தா பயம் இல்லாம இருக்குமேன்னு நினைச்சிட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா என் மாமா நீயே நிக்கிற, அப்புறம் எனக்கு என்ன பயம்? மாமா துணைக்கு வர்றது. நாறு இல்லாம பூவை கோக்கிறியே என் மாமா வகை மல்லி. இவங்க யாரு? நம்ம ஊர்ல இம்புட்டு அழகா. இவங்க பேர் என்ன? ரோசாவா? மைண்ட் யூ வேர்ட்ஸ். என்னைய பார்த்து அதுவும் என்னைய பார்த்து. அவங்க உன்னைய பார்த்து தப்பா எதுவும் சொல்லல. அதுதான் கேக்குறேன், புரியுற மாதிரி சொல்லு. ஏப்பா தரிசு, வாய கொஞ்சம் பொத்துறியா? வீட்டுல இல்லாத மரியாதை எங்க கொண்டு வந்துட்ட? இவ யாருன்னு நினைச்ச? அப்பா செய்யற தொழில பிடிக்காம என்னைய உதவிட்டு போனாலே என் பொண்ணு அவதாலைவோம். யாரு? நம்ம புவியா? இந்த சவலைய பாரு, உன்னதான் கட்டிப்பேன்றான். நீயே சொல்லு, நீ என்னதானே கட்டிப்ப? தர்சு வேணாம்ல, புவி என்னைய தாம்பல கட்டிப்பா. என்னையதான் கட்டிப்பா? இல்ல, அவ என்னையதான் கட்டிப்பா. என்னையதான் கட்டிப்பா. என்னையதான்
கையை தான் கட்டிப்பா. ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க சண்டை போடாம ஒத்துமையா இருங்கடா. உங்க ரெண்டு பேரையுமே நான் கட்டிக்கிறேன். பார்க்கலாம்ல பெருசானதுக்கு அப்புறம் யார் அவ கட்டிக்கிறான்னு. பார்க்க சினிமா நடிகை போல இருக்கா. பாத்தியா சொல்லவே இல்லை. எப்ப வந்தா? ஆமா, நீ நான் சொல்ற மாதிரியே தொழில் பண்றோம். அட போத்தரசே, எப்ப என் பொண்ணு ஊருக்கு வந்தாலும் அப்பல இருந்தே உங்களை சத்தம் இல்லாம சந்திச்சிட்டு வரலே. வெந்த புண்ணுல விரல விட்டு ஆற்றேலோ. என்ன மல்லி, சின்ன வயசுல பார்த்த மலைக்கோயில பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தானே உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஆனா நான் சின்ன வயசுல எதை மறக்கணும்னு நினைச்சனோ அதை ஞாபகப்படுத்திட்டே. மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மல்லி. நீ வரையோ இல்லையோ, நான் கிளம்புறேன். என்ன மாமா? அக்கா நிலுங்க, நானும் வரேன். கோச்சிக்காதீங்கக்கா, மாமா ஏதோ தெரியாம பேசிவிட்டாங்க. ஏலே என் பொண்ணு கிட்ட வம்பு இழுக்கிற? ஏ மல்லி, மாமா துணைக்கு வர, யாரையும் பயவிட வேணா சொல்லு. இல்ல தரிசு. ஏ பெருசு, இப்ப நீ கொஞ்சம் வாய புத்துனா வரியா? படிச்ச புள்ளிக்கு கைலி சட்டை எப்படி பிடிக்கும்? இல்ல தரிசு, உடனே பேண்ட் ஷர்ட்டுக்கு மாறல. ஆசைப்பட்ட புள்ளைய பிடிச்சிடுவோம். ஒன்ன பார்க்கையில கண்ணு ரெண்டு சுருங்கிடுச்சு, என் மனசு கரங்கிடுச்சு, அது ஒன்ன நெருங்கிடுச்சு. ஒன்ன பார்க்கையில கண்ணு ரெண்டு சுருங்கிடுச்சு, என் மனசு கரங்கிடுச்சு, அது ஒன்ன நெருங்கிடுச்சு. ஆடியாடி வயசுக்குள்ள உன்னை பார்த்த மனசுக்குள்ள இங்கு நானு மொரட்டு பையன் உசுர. அடியாடி வயசுக்குள்ள உன்னை பார்த்த மனசுக்குள்ள இங்கு நானு மொரட்டு பையன் உசுர. ஒன்ன பார்க்கையில கண்ணு ரெண்டு சுருங்கிடுச்சு, என் மனசு கரங்கிடுச்சு, அது ஒன்ன நெருங்கிடுச்சு. சொல்லித்தான் வச்சேன், நில்லாமல்ல நின்னு முடிச்சேன், எண்ணாமல்ல எண்ணி குதிச்சேன், இந்த உலகம் பெருசாச்சு. சொல்லாமல்ல சொல்லித்தான் வச்சேன், நில்லாமல்ல நின்னு முடிச்சேன், எண்ணாமல்ல எண்ணி குதிச்சேன், இந்த உலகம் பெருசாச்சு. ஆடி புருவாடி தூக்குற, புதுசாடா பேசுற, வலியா உன்னில் வரும் வளையும் சத்தம் நெஞ்சு குழி சுமத்துறது, உனக்குள் வரும் பரவசமோ எனக்கு அது இலவசமே. அடியாடி வயசுக்குள்ள உன்னை பார்த்த மனசுக்குள்ள இங்கு நானு மொரட்டு பையன் உசுர. அடியாடி வயசுக்குள்ள உன்னை பார்த்த மனசுக்குள்ள இங்கு நானு மொரட்டு பையன் உசுர. ஒன்ன பார்க்கையில கண்ணு ரெண்டு சுருங்கிடுச்சு, என் மனசு கரங்கிடுச்சு, அது ஒன்ன நெருங்கிடுச்சு. ஒன்ன பார்க்கையில கண்ணு ரெண்டு சுருங்கிடுச்சு, என் மனசு கரங்கிடுச்சு, அது ஒன்ன நெருங்கிடுச்சு.
என்ன அப்படி பாக்குற? என்னைய கல்யாணம் கட்டிக்கிறியான்னு கேட்கிற தகுதி எனக்கு இல்ல. ஆனா உன்னைய கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்ற தைரியம் எனக்கு இருக்கு. இந்த கோயிலையே உன் கழுத்துல மஞ்ச கைத்து கட்டி இவதான் என் பொஞ்சாதின்னு இந்த ஊருக்கே அறிமுகப்படுத்தி வச்சா எம்புட்டு நல்லா இருக்கும்னு உன்னைய பார்த்துட்டே இருக்க. நொடிக்கு ஒரு தடவை நீ பொறுக்கின்னு நிரூபிக்கிற. வீணா மனசு போட்டு குழப்பிக்காத, அப்புறம் சீக்கிரமாவே மண்ணுக்குள்ள போக வேண்டியிருக்கும். அட இல்ல புள்ள, தடவரிய எட்டி தட்டு. பொறுக்கி பசங்க வந்துட்டாங்க. இனி உங்க அட்டகாசம் தாங்கவே முடியாது. இவங்க ஊருக்கு வெளியில இருந்தாலே ஊர் விளங்காது. இப்ப ஊருக்குள்ளேயே வந்துட்டானுங்களா? இந்த ஊர் ஆம்பளைங்க எல்லாம் கஞ்சா குடிச்சு நரம் பொடிஞ்சு கிடக்குறாங்க. போதைய பழக்கி வச்சு இந்த ஊரையே மயக்கி வச்சிருக்கீங்கல்ல. நீங்க எல்லாம் மண்ணுக்கு போற காலம் நெருங்கிடுச்சுல. இவங்க விக்கிற கெஞ்சாவாலதான் பாதி ஊரே அழிஞ்சு போய் கிடக்கு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. அந்த பொம்பளை நம்மள பாராட்டுறாங்க, மாலை அவங்களுக்கு போடுவோமா? எல்லார் வீட்டு சாபத்தையும் மொத்தமா வாங்காதீங்கடா. உங்க அப்பனுங்க செத்தா மாதிரி நீங்களும் புழுப்படுத்துதான் சாவீங்க. இந்த ஊரையே அடக்கம் பண்ணாம அடங்க மாட்டீங்க போல இருக்கே. நாசமா போவீங்கடா. பெருசு இவங்கள வச்சு இந்த ஊரையே மிரட்டுறல. உனக்குலாம் நல்ல சாவே வராது. உங்க அப்பாக்குள்ள அழிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்ச மாதிரி நாளைக்கு உங்களை அழிக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காம போயிடும். அப்ப இருக்க உங்களுக்கு. இல்ல கொஞ்சம் இருங்களே வரேன். நேத்தோட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா. மனசு அல்லறால. என்ன பாக்குற? நீ அடிச்சது வருத்தப்படும் நினைச்சியா? உன் கை என் மேல பட்டதுக்கு இம்புட்டு கொண்டாடுனே. நீ மட்டும் முழுசா கிடைச்சேன்னு வச்சுக்கிய இந்த ஊரையே பந்தாடுவேன். பேசிட்டு இருக்கமில்ல. கிளம்பு கிளம்பு கிளம்புல கிளம்பு 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 கஞ்சா இல்ல கிளம்பு. நத்தரவாளே என் பொண்ணு வராளே, மாட்டி விட்டுறாளே. கட்டையில போற வைக்க. நான் தரிசு அந்த புள்ள வாயில அபிஷேகம் பண்ணுது. என்ன புள்ளுத்த தரிசு? யாராவது முறைச்சால வீடு கட்டி அடிப்ப. ஆனா அந்த உள்ள கிட்ட மட்டும் அடங்கி போற. நிறுத்தல. யார் அடங்குனா? எங்க பெருசு? இல்ல பெருசு இங்க வா. பொண்ணை பார்த்தோன்னே பம்பராரு. இதோ நம்ம பெருசோட பொண்ணாச்சே தான் சும்மா விட்டேன். இல்லைன்னா நான் விட்டுருப்பனால. அவன் கேட்கானு வீடு கட்டி அடிக்காம பதுங்கி போறேன்னு. யாராவது முறைச்சாலே நான் வீடு கட்டி அடிப்பேன். எனக்கு பிடிச்சவங்களுக்கு வீடே கட்டும்ல. அவங்களுக்கு என்ன தெரியும்? சின்ன பசங்க. உனக்கு தான் தெரியல என் மனசு. கருப்பே என்னன்னு பாரு. போயிட்டே இரு போல. சும்மா லொட்டு லொட்டு தட்டிட்டு போடுறா மேலத்த. தரிசு இப்பவும் ஒன்னும் கெட்டு போல. நீ போடுன்னு சொல்ல. எப்படி போடுவான் பாரு. போடு. போட சொல்ல. இருத்துல போடு சொல்ல. பசிக்குது. ஆமா வீட்டு போலாம் வாங்கல. சோற சோறு 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 சொந்தத்தெல்லாம் சும்மாவே சொறிவ. சும்மா சோறு கடினா சும்மா விடுவேல. நான் மாமா தூக்குமா? எங்க மல்லி? மல்லி சோத்த போடு. இல்ல மாமா, அப்பாவுக்கு எனக்கு தான் சமைச்சு வச்சிருக்கேன். அதுக்கு அண்ணங்களுக்கு முதல்ல சோத்த போடு, அப்புறமா நீங்க பொங்கி தின்னுங்க. ஏன்பா தரிசு, திருந்தவே மாட்டீங்களா? நீங்க செய்யற தொழிலால ஊருக்கு உங்களுக்கு ஏற்படுற விளைவுகளை யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்க கஞ்சா வித்து சம்பாதிக்கிற பணத்துல இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டோட பணம் இருக்குது. அதை நீங்க மறந்துடாதீங்க. ஐயா அம்மா, உன் துரு பிடிச்ச வண்டி கொஞ்சம் நிறுத்துறியா? தரிசு, சின்ன புள்ளையில உங்ககிட்ட எப்போ வந்து சேர்ந்தோன்னா அப்பல இந்த மனுஷன் ஒரே ஒப்பாரியில பாடிட்டு இருக்கா. மாமா அந்த ஒப்பாரியை கொஞ்சம் ரீமிக்ஸ் பண்றது, வெறுப்படிக்காம சாப்பிடுவோம்ல. சோறு வந்துச்சுல, மூடிட்டு வெட்டல. நான் உதட்டு வழியா பேசுறது உங்களால உணர முடியல. ஆனா நீங்க உணரும் போது உங்களுக்குன்னு பேசுறதுக்கு எந்த உதடுமே இருக்காது. ஒப்பாரி இதே தப்பு தான் செஞ்சாரு.
நீங்களும் அதே தப்பு தான் செய்கிறீங்க. என் தங்கச்சி மகன்றதுக்காக உன்னையும் சூரியம் நான் அரவணைச்சு போகலாம், ஆனால் இந்த ஊர் அரவணைச்சு போகாது. நாங்க என்ன பொண்ணுங்க போயில அரவணைக்க என்ன சொல்ற தரிசு? சித்த மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருந்த என்னையே இந்த ஊர் ஒதுக்கி வச்சு புழங்காமல் இருக்கிறத போல உங்களுடைய அடையாளத்தையும் அழிச்சிட போது பார்த்து சூதானமாக நடந்துங்க. என்ன பண்றா? நீ தானே வெட்ட சொன்ன, அதான் வெட்டிட்டு இருக்கேன். இலே கருப்பு, கட்டு எடுத்துட்டு பட்டுன்னு கிளம்பு, இல்ல ஒரே வெட்டுதான். நீ சொன்ன கிளம்ப மாட்டேனா? அதுக்கு என்ன இம்புட்டு கோவப்படுற? இதை கிளம்பிட்டோம்ல, சவலா வந்துட்டல. அல்ப பையன் சுரே. உன் சொத்தை வாங்கி சாப்பிட்றத பத்தி எனக்கு ஒன்றும் இல்லைல்ல. நான் மிச்சம் வச்ச சொத்தை நீ சாப்பிட்டு உசுருக்கு ஏதாவது சேதாரம் பண்ணதால பாக்குறேன். அண்ணே சரியா சொன்ன, கொஞ்சம் ஒதுங்கு. நானும் என் சின்ன மாமா கிட்ட எத்தனை முறை தான் சொல்றது, இந்த மனச பயலுக கூட பழக்க வச்சுக்க சொல்லி. ஆனா பழகிறது பூரா மிருக பயலுக கூட. எங்க சுத்தி இங்க சுத்தி என்னைய சுத்தல வரீங்களோ? சுத்தல விடலனே, நேராவே சொல்றேன். உன் முகத்தை கண்ணாடியில பார்த்து நீ பயந்ததில்ல சொல்லு. தள்ளி தள்ளி அங்கிட்டு போ, என் சின்ன மாமனையே கெடுத்து வச்சிடாத. நம்ம மகராசி அப்படி என்ன பண்றது? சரிண்ணே, கோச்சிக்கிடாத. அங்கிட்டு உட்காரு, சோறு எடுத்துட்டு வரேன். முன்னால ஏசுறது, பின்னால பாசம் காட்டுறது. சரி சரி, சும்மா புலம்பாத. இந்தா சாப்பிடு. என்னைய சுத்தமா மறந்துட்டல? கேக்குறேன்ல, இதுவாது ஞாபகம் இருக்கா மாமா? இதை நீ என் கழுத்துல கட்டுறேன்னு சொன்னியே, அது கூட மறந்துட்டல? எல்லாரும் என்ன மல்லின்னு கூப்பிட்டாலும் நீ என்ன ஆசையா கூப்பிடுவியே, அந்த வார்த்தை உன் வாயில இருந்து வரமாட்டேன்னு அடம்பிடிக்குதுல்ல? என்னை விட அந்த கஞ்சா விற்கிற தொழில் தான் உனக்கு முக்கியமா படுதுல்ல? இப்படி மாசத்துல ஒரு நாள் வந்து என் கையால சாப்பிடும் போதுதான் என் ஞாபகம் உனக்கு வருதா? இவ்வளவு பேசுறனே, ஆசையா பேசினாதான் என்ன? ஏ மல்லே, ஏ கொத்தமல்லே, இங்க வாடி. அட விடல, தரிசு உங்க அண்ணன் தானே, எதுக்கு இம்பிட்டு கோவம்? நான் அதத்தால சொல்றேன். அண்ணன் தம்பி இப்படி பகையை காட்டினா நாளைக்கு பழி உணர்ச்சி மட்டும்தால மிஞ்சம் சொல்லிவிட்டேன். யாரு? நம்ம தரிசு தானே, என்ன கோவம்? ஊடுருவி வத்தா என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கலாம், அதுக்குள்ளேயே சண்டையை போட்டு நிக்கிறியா? விட்ரா, என்ன வேணாலும் வச்சாயிட்டோம். மல்லிய பொஞ்சாதி மாதிரியா? மாதிரி என்ன மாதிரியா? பொஞ்சாதியா தான். யாராவது பொஞ்சாதி மேல கை வச்சா சும்மா இருப்பாங்களா? ஏன் நீ சும்மா இருப்பியா? என்ன பெருசா நடந்து போச்சு? தரிசு மல்லிக்கு மாவு முறை தானே, மல்லி வந்தா பேசிக்கலாம். வந்தா என்ன வந்தா, மல்லி வந்தாச்சு, போய் சமாதானம் எடுத்து பார்த்துட்டு போறல, கூப்பிடல. ஏ மல்லே, மாமா எங்க இருக்கன்ல, என்ன அங்கிட்டு போற? நில்லு நில்லு புல. ஏ மல்லே, மாமனை கண்டுக்காம போயிட்டே இருக்க. என்ன கூப்பிட கூட போயிட்டே இருக்க? மாமன்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்லையே. ஆமா ஜாமி, எனக்கு மரியாதை தெரியாதுதான். உனக்கும் அண்ணனுக்கும் ரொம்ப நல்லா தெரியும்ல. ஏதோ நேத்து தான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன், இந்த மாமாங்க டாக்டர் அம்மாவோட சேர்ந்து இந்த ஊருக்காக நல்லது பண்ண போறாங்களேன்னு. அதுக்குள்ள என் ஆசையெல்லாம் மண்ணள்ளி போட்டாச்சு. ஆனா சத்தியமா சொல்றேன் மாமா, மறுஜென்மன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நீ என் மனசுக்குள்ள வரவே கூடாதுன்னு அந்த சாமியை நான் வேண்டிக்கிறேன். ஆனா நீ மட்டும் செய்யற தொழிலையும் கோவத்தையும் கூடவே வச்சு குடும்பம் நடத்து, சரியா? ஏ மல்லே, ஏ கொத்தமல்லே, இங்காரு இந்த கொஞ்சல் பேச்செல்லாம் ஒண்ணும் வேணாம். அடி கொத்தமல்லே, இங்காரு இது போல பேசி மயக்காத, சரியா? நானா மயக்கிற? மாமனை பார்த்து நீதான் புள்ள மயங்குற. இப்ப மட்டும் நல்லா பேசுற. உன் வேலையை விட்டுட்டு வந்து என்ன கட்டிக்கன்னு சொன்னா இந்த பூமியே முழுகுனாப்புல அமைதியா இருக்க. ஏ பேசிட்டு இருக்கோம்ல, எங்க போற? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. போ. ஜல்லிக்கட்டு காலையே அடுக்கணும் புள்ள நானு. பசுமாடு நீ ஏமாத்திரம். உன்னை வர வரைக்கும் எனக்கு வழி தெரியும்டி. இங்க வாழ. என்ன அடிங் அம்மே. ஏ மல்லே நின்று, என்ன அம்புட்டு கோவம்? ஏ மல்லே நில்லு புள்ள. ஏ மல்லே என்னாச்சு? அங்கதான் இருக்கு. ஏ மல்லே, மாமன் நெஞ்சில சாய ஆசை தானே, வீணா என் பொய்ய சொல்லுற? ஆசைதான், உன் மேல சாயல்ல, உன் மேல பாய. மாமா மேல கோவம் இருக்கா மாதிரி நடிச்சதானே? ஓ மாமா, என் மனசை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. உன் மேல நான் எம்பிட்டு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? நீதான் நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிற. சரி புல, நான் கேட்கற கேள்விக்கெல்லாம் பதில சொல்லுறியா? என்ன யோசிக்கிற? நான் கேட்கற கேள்விக்கெல்லாம் நீ பதில சொல்லிட்ட, உன் பேச்ச நான் கேட்கறேன். அதுவே நீ சொல்லல. அடியே, வாழ்க்கை முழுக்க அந்த மாமா பேச்ச தாண்டி கேட்டாகணும். சொல்லிட்டேன்.
கேளு, எனக்கு என்ன பயம்? அப்படி என்னத்த நீ கேட்க போற? கொத்தமல்லி கொத்தமல்லி என் பக்கத்துல வந்து நிக்குதடி. கொத்தமல்லி கொத்தமல்லி என் பக்கத்துல வந்து நிக்குதடி. அச்சத்துல அச்சத்துல என்ன பக்குவமா நீ கட்டி போடி. போதும் போதும் ஆசை போதும் சொன்ன சொல்ல காக்க வேணும். நீயும் நானும் சேர வேணும் எங்க மாமா. ஆனது ஆகட்டும் பார்த்துக்கலாம், பேசிட வார்த்தைய சேர்த்துக்கலாம். இப்ப நீ வந்துடு ஓடிடலாம் போகலாமா. நினைப்புதான் பொழப்பையும் கெடுத்தாச்சே, வயசுதான் மனசையும் முடிச்சாச்சே. இதுக்கு நாம் பதிலும் சொல்லியாச்சே உங்க மாமா. கொத்தமல்லி கொத்தமல்லி என் பக்கத்துல வந்து நிக்குதடி. அச்சத்துல அச்சத்துல என்ன பக்குவமா நீ கட்டி போடி. ஆனது ஆகட்டும் பார்த்துக்கலாம், பேசிட வார்த்தைய சேர்த்துக்கலாம். இப்ப நீ வந்துடு ஓடிடலாம் போகலாமா. நினைப்புதான் பொழப்பையும் கெடுத்தாச்சே, வயசுதான் மனசையும் முடிச்சாச்சே. இதுக்கு நான் பதிலும் சொல்லியாச்சே உங்க மாமா. கொத்தமல்லி கொத்தமல்லி என் பக்கத்துல வந்து நிக்குதடி. அச்சத்துல அச்சத்துல என்ன பக்குவமா நீ கட்டி போடி. போதும் போதும் ஆசை போதும் சொன்ன சொல்ல காக்க வேணும். நீயும் நானும் சேர வேணும் எங்க மாமா. ஆனது ஆகட்டும் பார்த்துக்கலாம், பேசிட வார்த்தைய சேர்த்துக்கலாம். இப்ப நீ வந்துடு ஓடிடலாம் போகலாமா. நினைப்புதான் பொழப்பையும் கெடுத்தாச்சே, வயசுதான் மனசையும் முடிச்சாச்சே. இதுக்கு நாம் பதிலும் சொல்லியாச்சே உங்க மாமா.
என்ன பதிலே காணோம்? அப்ப மாமா தான் ஜெயிச்சு அர்த்தமா? அதெல்லாம் கிடையாது, நான் தான் ஜெயிச்சேன். ஏய் நில்லுப்புல. மலே ஏ மலே 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 ஏ மலே ஏ கொத்தமலே மலே 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 எங்கடே இருக்கா? மலே 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 போங்களேன், எப்பவே உங்களுக்கு விளையாட்டு தான். மல்லிய பயமுத்த சொன்னா என்ன பயமுத்துறீங்க? அது இல்ல சூரி, மல்லிய மறுபடியும் பயமுறுத்தினா மல்லிய நீ அப்படி இப்படி அதனால அதை பயமுறுத்தினேன். தோப்புக்குள்ள இருந்து நீ மட்டும் வர, மல்லி எங்க? அவளை தேடிதான் நானே தோப்புக்குள்ள வந்தேன். எங்க போனானே தெரியல. மலே ஏ மலே ஏ மாமா கொத்தமல்லி எங்கடி போன? அவன் என்ன சின்ன பிள்ளையா? உன்ன சுத்தலோட நினைச்சிருப்பா. எங்க போயிருப்பா? வீட்டுக்கு தான் போயிருப்பா. நீ வண்டியை கலப்பல. அங்க சத்தம் கேக்குது. போ போ பார்க்கலாம். போல 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 போல. அப்பா எந்திரிங்கப்பா, வாங்கப்பா. ஐயோ அப்பா, சொல்றத கேளுங்கப்பா. இல்ல பாவம், வாங்கப்பா, எந்திரிங்கப்பா. வயசானவன் விழுந்து கிடக்குறானே நினைச்சு தூக்குறியா? தயவு செஞ்சு அப்பதான் நான் வருவேன். நம்ம பெருசுடா. எந்திரிங்கப்பா. அதிகமா கஞ்சா குடிச்சிருக்காப்புல, அதான் நிலைமை தெரியாம கம்பங்காட்டுக்குள்ள விழுந்து கிடக்குறாரு. எந்திரிங்க, எந்திரிங்க. பார்வையில மாட்டால. கொஞ்சம் தள்ளி போறீங்களா? ஏ கருப்பே, ஒரு கை பிடி. பெருசா வீட்டுல கொண்டு போய் விட்டுடலாம். சொல்றான்ல, ஒரு கை புடுறா. நான் ஒரு கை பிடிக்கிறத பத்தி ஒண்ணு இல்லல்ல. நான் ஒரு கைய பிடிச்சா நீங்க எல்லாரும் மூக்க பிடிக்க வேண்டியது வரல. என்னல சம்மந்தம் இல்லாம பேசுற? எனக்கு வவுத்த கலக்குதுனா வேலைக்கு போயிட்டு வரல. இல்ல நீ புடில. வரமாட்டேன். ஏய் தூங்கல. பெருசு அமைதியா ஏரியா. புடில. வரமாட்டேன். ஏய் அதான் என் வீடு மாதிரி இருக்கு. இங்க வரக்கூடாதுன்னு அங்க விழுந்து கிடந்தேன். யோ பெருசு, சும்மா புலம்பாதியா? இப்ப என்ன கட்டு போச்சு? நீ ஏழரைய கூட்டுற. இந்த ஊருக்கு உன் பொண்ணு தானே டாக்டர் வர போறாங்க. ஏன் உன்னை பாத்துக்க மாட்டாங்களா? எனக்கு பிரச்சனையே என் பொண்ணு தான். என்ன பிடிக்காத என் பொண்ணுக்கு இந்த ஊரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் நான் மண்ணுல போனாலும் பரவாயில்லன்னு இந்த மண்ணுக்கு பார்த்து வந்திருக்க. உடு பெருசு, உன் மேல பாசம் இல்லாமல 80 வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. அறியாத வயசுல தெரியாம விட்டுட்டு போயிருப்பாங்க. இன்னும் அந்த கோவத்தோட இருப்பாங்க. உன் மேல உள்ள பாசத்தாலையும் இந்த ஊர் மேல உள்ள பாசத்தாலையும் தானே இந்த வீட்டை மருத்துவமனையா கட்டிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க டாக்டர்மா? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். அத்தி என்ன விரட்டுறீங்க? இம்புடு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கோம். ஒரு காபி தண்ணி கூட தர மாட்டீங்களா? காஃபி தண்ணி குடுக்கற அளவுக்கு இந்த ஊருக்கு ஒண்ணு நீங்க நல்லது செய்யல. எனக்கு காஃபி தண்ணி குடிக்கிற பழக்கம் இல்ல. அம்மாடி, பெருசு சொன்னது சரியாத்தான் இருக்கு. என்ன இம்பிட்டுக்கோ எங்க மேல? உங்களை முதல்ல பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தப்போ பெருசு சொன்னதை நான் தான் நம்பல. என்ன இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்க? பார்க்க மட்டும் இல்ல, பேசவே செஞ்சிருக்கோம்ல. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லையே.
என்ன கஞ்சா இருக்கா? சீக்கிரம் வாழ சீக்கிரம் வாங்கிட்டுனா நிக்காத கிளம்பு. தர்சு அங்க கொஞ்சம் வந்து பாரு, புதுசா தொழில் பண்ண பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க. இந்த பொட்டலத்தை புரியல. அவங்க நம்மள பார்த்து விட்டா அந்த இடத்துல பயப்புலிங்க பறந்துருவாங்களே. அதுக்கு தர்சு என்ன யோசிக்கிற? வா கட்டி கட்டி அடிக்கலாம். கட்டலாம். கிளம்பு உலகா. கிளம்புல காலி பண்ணு. கடைய மூடு. கிளம்புல கிளம்பு. பெருகிட்டாங்கல. பெருசு நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். பெருசு உள்ள போ. அவனுங்கள ஆத்தி என் பொண்ணு எங்க இங்கிட்டு வந்தா? ஹலோ இல்ல அடங்குல ஆள் தெரியாம தானே கை பிடிச்சு இழுத்தாங்க. இந்த வாத்து கூட்டிட்டு போ. ஸ்டூபிட். நீ வா. இல்ல சவல தாந்துடல. போ. யார்கிட்ட நாங்க இருக்கும்போது எங்களுக்கு எதிராக பொட்டலம் வைக்க வந்திருக்கீங்களா? அடிக்கிற அடியில உசுறு மட்டும்தால மிஞ்சம், நனவு திரும்பாதுல. இல்ல எங்களை பெருசு கண்ணிலேயே காணோம். ஒரு நிமிஷம் இல்ல கூட்டி வந்துடுறேன். வாழ மச்சாங்களை போய் பாரு. போங்கல, நீங்களும் உங்க பங்குக்கு போய் வாழ்த்துங்கல. பெருசு சண்டைய பார்த்து டவுசர் வேத்துருச்சா? ட்ரம்முக்குள்ள போயிட்டா? சண்டைக்கெல்லாம் யாரு பயந்தா? நான் பயந்தது என் பொண்ணுக்கு தானே. உன் பொண்ணா? அவன் எங்க இங்கிட்டு வந்தா? சென்னையில உன் மச்சான் வீட்டுல தங்கி படிக்கிறான்னு சொன்ன. நம்ம செய்த தொழில் பிடிக்காம தானே உன் மச்சான் வீட்டுக்கு போயிட்டானா? இப்ப அவன் எங்க இங்கிட்டு வந்தா? ஏல யாருல இவங்க? நம்ம ஊருக்கு வந்து நம்மளுக்கு எதிராக பொட்டலத்தை வைக்கிறது என்னன்னு விசாரிக்க இருப்பே. என்னல சமஞ்ச புள்ள மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க? இந்த ஊருக்குள்ள கருப்பு பொட்டலம் வைக்கிறான்னு தெரிஞ்சும் பொறுப்பு இல்லாம வித்துட்டு இருக்கீங்களோ? உங்க ஊரு பொறுக்காம விட மாட்டாள இந்த கருப்பு. என்னப்பா புரியாத ஆளா இருக்கிற? என் பொண்ணு டாக்டருக்குள்ள படிக்கிறா. ஏதோ நம்ம ஊருக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி அந்த டாக்டர் தொழில நம்ம கிராமத்திலே செய்வேன்னு அடம்பிடிச்சு இப்பதான பஸ் விட்டு இறங்கி நேரா உங்ககிட்ட வந்து பேசினா. என்கிட்டங்க உன் பொண்ணு பேசினா? அட என்னப்பா, சண்டைக்கு வரவனை இழுக்கிறேன்னு சொல்லி என் பொண்ணு தானே சண்டைக்கு இழுத்த.
ஏ புவி, இந்த சவலைய பாரு, உன்னதான் கட்டிப்பேன்றான். நீயே சொல்லு, நீ என்னதானே கட்டிப்ப? தர்சு வேணாம்ல, புவி என்னைய தாம்ல கட்டிப்பா. என்னைய தான் கட்டிப்பா. அவ என்னைய தான் கட்டிப்பா. என்னைய தான் கட்டிப்பா. என்னைய தான் கட்டிப்பா. ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க சண்டை போடாம ஒத்துமையா இருங்கடா. உங்க ரெண்டு பேரையுமே நான் கட்டிக்கிறேன். பார்க்கலாம்ல, பெருசானதுக்கு அப்புறம் யார் அவ கட்டிக்கிறான்னு. பார்க்க தானே போறா அவ யார கட்டிக்க போறான்னு. இவங்களை போடுறதை விட்டுட்டு என்னல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க? என்னல பேசுற? சும்மா விட்டா நம்மள பொண்ணுங்க பயகல அடக்கி வச்சதான் ஆம்பளைங்க. பார்த்தல இவங்க அடங்கி இருக்கிறத. அந்த பொண்ணு அம்புட்டு அழகான பொண்ணு உன் பொண்ணா? பெருசு நம்பவே முடியல. புவியரசி டாக்டருக்கு படிச்சுக்காங்களா? நம்ம ஊருக்கு நல்லது செய்ய போறாங்களா? ஆமா ஆமா, நாம இருக்கும்போது எப்படி நல்லது நடக்கும்? இந்த வாத்தியா பெருசு, அதெல்லாம் நீ சொல்லாத. நீ ரம்முக்குள்ளே போ, அதுதான் உனக்கு சரியான இடம். என்னன்னாச்சு இப்படி அலங்கோலமா வந்து நிக்கிறீங்க? அண்ணாச்சி என்ன எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு? எல்லாம் இந்த பயல்களால தான். இந்த பயல்களை இலை அண்ணாச்சி அண்ணாச்சி கோபம் இருக்கு. உங்களால தானே, உங்களால தான். இப்போ அண்ணாச்சி கோபம் போயிடும். இப்போ மௌனத்தை கலைப்பார். இல்லையே, இன்னும் அண்ணாச்சி கோபத்தான் இருக்காரு போல. எல்லாம் இந்த பயலுக மேல இருக்க கோபத்தால உங்களால தான், உங்களால தான். இல்ல சும்மா இருல, புள்ள பூச்சிகளை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்க. ஏன்னாச்சு எதுவும் பேசாம அமைதியா இருந்தா இப்படி? என்ன நடந்ததுன்னு விவரமா சொன்னா தானே புரியும். அழாதடி செல்லம், அழாத. இரு இரு, இங்க அழாதமா. சரி சரி சரி, குடிமா. அழக்கூடாது செல்லம். சாப்பிட்றீ? இல்லையா அண்ணாச்சி, ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கறது பத்திரமா பாத்துக்கிறேன். நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? மொத்தத்துல நீ ஒரு மனுஷனா தான் நான் சொல்றது உனக்கு புரியும். போதைக்காக ஊற வைக்கிறவன் தானே நீ. மரியாதையா அந்த இடத்த விட்டு போல, கோடாலியே பொழுது போடுவேன். உன்ன காரை நிறுத்திக்கின பெருசா ஒண்ணும் பண்ணல, சும்மா பார்த்ததுக்கே பெருமூச்சு விட்டேல. இப்ப அங்கங்க தொட்டிருக்கேன், அதனால முழுசா மூச்சே விட்டுல. இந்த ஊருக்கார பசங்க என்ன அசிங்கப்படுத்திட்டாங்களே. 3 நாளா சோறு தண்ணி இல்லாம உங்களை எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தால. சோத்துக்கு வழி இல்லாத பசங்க எல்லாம் இந்த அண்ணாச்சி மேல கை வச்சுட்டாங்களே, அவங்க எல்லாம் சாகணும்ல. இந்த பாரு அண்ணாச்சி தமாஸ் பண்றாரு. ஏன்னாச்சி நீங்க செய்த வேலைக்கு அடிக்காம கொஞ்சம் ஆகலா? நாங்க அந்த இடத்துல இருந்தாலும் அந்த வேலையை தான் பார்த்திருப்போம். ஏலே தரிசு, எகத்தாளமா யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உங்களுக்கு தொழில் கொடுக்குற தெய்வம்டா நானு. இந்த பாருடா, அண்ணாச்சி மறுபடியும் தமாஸ் பண்றாரு. அண்ணாச்சி தொழிலை கொடுக்கறவன் சொல்லு, தெய்வம்லாம் சொல்லாத. அட உடுத்தரசு, நம்ம அண்ணாச்சி தானே. நீங்க 2 பேரையும் முட்டிக்கிறீங்க. ஆனதாச்சி மேல சொல்லுங்க அண்ணாச்சி, நாங்க என்ன பண்ணணும்? அதானே சொல்ல வந்தேன். இந்த தரிசு பையன் மறைச்சுக்கிட்டு வெறப்பா நிக்கிறான். இங்க வாங்கல, நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன். என்ன பெருசா சொல்ல போறீங்க? எதுவா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லுங்க, நிறைய ஜோலி கிடக்கு. இனிமே உங்களுக்கு வழக்கமா தர கஞ்சா தவையை நான் தரப்போறது இல்லை. என்ன முடிக்கிறீங்க? அதுக்கு பதிலா அதிகமா போதை தர்ற கஞ்சா தவையை நான் உங்களுக்கு தரப்போறேன். ஏற்கனவே நீங்க விற்கிற கஞ்சா தவையில
பாதி பணமா இருக்கிற இந்த ஊர் பயலுக முழு பணமா மயங்கி விழுவாங்க. இப்படி மயங்கி விழுகிற பயலுகளை திருட்டுத்தனமா எடுத்து அவங்க உறுப்புகளை நான் விற்க போறேன். இந்த உறுப்புகளை வாங்குறதுக்கு வெளிநாட்டுல ஒரு கூட்டம் என்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கு. இப்படியே இந்த ஊர் பயல்களை அழிச்சிட்டா என்ன அடிச்சு அந்த பயல்களை பழி வாங்கின சந்தோஷம் எனக்கு. அதுல வரப்போற பணத்துல பாதி உங்களுக்கு. என்ன சொல்றீங்க? அப்பா அண்ணாச்சி, ஊரை சுடுகாடாக்கிடலாம்னு நினைக்கிறீங்க? ஆஹா, சரியா புரிஞ்சுக்கிட்டல, சரியா புரிஞ்சுக்கிட்ட. அதுக்கு வேற ஆளை தான் பார்க்கணும். அப்படியே வேற ஆளை பார்த்தாலும் அவங்களே இந்த மண்ணுலயே வச்சு சாச்சிடுவோம். என்னல மறுபடியும் முறிஞ்சுக்கிட்டு முருக மரம் ஏறுற? ஏறல அண்ணாச்சி, உமக்குள்ள ஏறி இருக்கிற திமிரதா இருக்கிறோம். இந்த ஊர் ஒண்ணு எங்களுக்கு பகை இல்ல, இந்த ஊர் தான் எங்களை பகைய நினைச்சிட்டு இருக்கு. மூச்சு முட்டை பேசாதல. இந்த ஊரே உங்களை ஒதுக்குனப்ப நான் தான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தேன். மறந்துட்டு பேசுறியா? நான் மறக்கலனாச்சி, நீங்க தான் மறந்துட்டீங்க. எங்க அப்பாலும் செவலியாப்பாரும் கஞ்சா விற்கிற தொழிலுக்கு முதலாளியா இருந்தவங்க. அவகிட்ட நீங்களும் இந்த பெருசும் தொழிலாளியா இருந்தவங்க. இந்த ஊர் மக்கள் காட்டி கொடுத்து எங்க அப்பாக்களை போலீஸ்காரங்க சுட்டாங்க. அந்த அதிர்ச்சியிலேயே எங்க அம்மாங்க இறந்தாங்க. எங்களை அரவணைச்ச எங்க மாமாவை இந்த ஊர்க்காரங்க எதுவும் பேசாம ஒதுக்கி வச்சாங்க. ஏற்கனவே அப்பா அம்மால சேவல எங்க கூட வந்து சேர்ந்தான். சின்ன பசங்க கூட பார்க்காம இந்த ஊர் எங்களை துரத்தி அடிச்சுது. கஞ்சா விற்கிற தொழிலுக்கு நீங்க முதலாளி ஆனீங்க. வேற வழி இல்லாம உங்க கூட எங்களை சேர்த்துக்கிட்டீங்க. கஞ்சா விற்கிற தொழில் எங்களை சோறு போட்டுச்சு. உங்க மேல இருக்கிற விசுவாசத்தாலையும் இந்த ஊர் மக்கள் மேல கோபத்தாலையும் தான் இந்த தொழில் எங்களுக்கு பழக்கமாச்சு. அண்ணாச்சி, அதுக்காக அந்த கோபத்தை பயன்படுத்தி இந்த ஊரையே சுடுகாடாக்கி பணத்தை வித்து பணத்தை சம்பாதிக்கிற அளவுக்கு கேவலமான ஆளு நாங்க இல்ல அண்ணாச்சி. தப்பு கணக்கு போடாதீங்க, பதில் தப்பாதான் வரும். ஏலே தரிசு, நில்லுல. பழைய கதையா இருந்தாலும் மறக்காம புதுசா சொன்னல. இப்ப முழுசா நான் சொல்றத கேளுல. தப்பு கணக்கு போடுறது நான் இல்ல, நீதான். உன் பின்னால இருக்கிற ஆளை வச்சு உன் கதையை முடிச்சு சரியான பதில நான் வாங்குவல. அண்ணாச்சி, நீ தூக்கி போடுற பணத்துக்காக நாக்க தொங்க போட்டு வருவோம் நினைச்சியா? நாங்க செய்யற தொழில் எங்களுக்கு தெய்வம் மாதிரியா? அதுல நல்லது கெட்டது நாங்க பாத்துக்கிறோம். ஊப்பாவ தங்கம லட்சமத்தை பாக்குற. நக்கல் பண்ணாதீங்க அண்ணாச்சி, நக்கிட்டு போயிடுவீங்க. தறிகெட்டு போனங்க நெறிகெட்டு போயிடுவாங்க நினைச்சியோ? நாங்க மீறின நெறி எங்க தொழில மட்டும் நெருக்கட்டும். மீறி எங்களை நெருக்குன நாங்க அடிக்கிற அடியில உடம்பு முழுக்க நெறி கட்டிடும். அப்புறம் நம்பி தான் நடக்கணும். நீ உயிர் எடுக்கிற முதலாளி, நான் உயிர் கொடுக்கிற விசுவாசமான தொழிலாளி. உனக்கு இல்ல, அது என் முதலாளிகளுக்கு. நீங்க யாரும் இல்லைனாலும் வேற ஆளை வச்சு நான் நினைச்சதை முடிப்பட. அண்ணாச்சி, நீங்க யாரையும் வச்சு முடிக்க வேணாம். முடிக்கணும்னு நினைச்சாலே போதும். நானும் என் பின்னாடி இருக்கிறவங்கள சேர்ந்து நீ வைக்கிற ஆளை அடையாளம் தெரியாம அழிச்சிடுவோம். நான் நினைச்சதை முடிப்பட. அண்ணாச்சி, நீங்க யாரையும் வச்சு முடிக்க வேணாம். முடிக்கணும்னு நினைச்சாலே போதும். நானும் என் பின்னாடி இருக்கிறவங்கள சேர்ந்து நீ வைக்கிற ஆளை அடையாளம் தெரியாம அழிச்சிடுவோம். பார்க்கலாம்ல. அண்ணாச்சி.
இல்ல யார் மேல கைய வைக்கிறீங்க? அண்ணாச்சி கொம்பு சீவிட்டா எங்களே முட்டை வரீங்களா? உங்களை அனுப்புன அண்ணாச்சி கிட்ட போய் சொல்லுங்க. அண்ணாச்சிக்கு கொம்பு மட்டும் தான் சீவ தெரியும். எங்க மேல இந்த ஊர் மக்கள் மேல கைய வச்சா அவ தலையே சீவிடும்ல. உங்களுக்கு ஒண்ணு சொல்ற, நல்லா கேட்டுக்குங்க. அண்ணாச்சி இந்த பயகளை இனி இந்த தொழிலை பண்ண மாட்டாங்க. யாராவது பொட்டல வைக்க வந்தா நீங்க யாரும் வாங்க கூடாது. ஏன்னா இனி அந்த தொழிலை நாங்க தான் பண்ண போறோம். புலி கையில இருக்கிறத வாங்கி சிங்க கையில கொடுத்த மாதிரி இருக்குதுடா நீ பேசுறது. அதுக்கு இந்த தொழிலை செய்யாம இருந்தா எம்புட்டு நல்லா இருக்கும். சொல்லிவிட்டார் பஞ்சாயத்து தலைவர். இவங்க விக்கிற கஞ்சால இந்த ஊரே விளங்காம போயிடுச்சு. இந்த ஊர்ல நடக்கிற மாதிரி எந்த ஊர்லயும் நடக்காது. ஆம்பளைங்க எல்லாம் வீட்டுல பொண்ணுங்க பையெல்லாம் உட்காந்து கிடக்குறாங்க. பொம்பளைங்க நாங்க வேலைக்கு போறோம். அதுல என்ன கருமம் இருக்குதோ தெரியல. இந்த ஊர் ஆம்பளைங்க எல்லாம் அதை குடிச்சு மயங்கி கிடக்குறாங்க. நீங்க விக்கிறத நிறுத்தினா எங்க குடும்பம் எல்லாம் விக்கி தவிக்காம தப்புமல்ல. இல்ல சூரி, குடும்பம் தப்புணுமா என்னன்னு பாருல. தப்பும் நாங்க விட்டாதானே தப்போம். கழுவி, உன் புருஷன் கழுத்தை அறுத்து போட்டா நீ தாலி அறுத்து போட்டு சந்தோஷமா இருப்பல. என்ன அறுக்குட்டா? பாவிகளா, எதுக்குடா வயித்தறிச்சல கொட்டிக்கிறீங்க? குட்டிங்கல்லு, நான் வளர்த்த பசங்க வளர்ந்து நிற்கும் போது பிரச்சனை வளரும்னு அப்பவே உங்களுக்கு தெரியும்ல. குட்டிக்குங்களு, நல்லா குட்டிக்குங்க. சரியா சொன்ன பெருசு. கிழவி, கெட்டது செஞ்சா கெட்டது மட்டும்தான் நடக்கும். நாங்க என்ன கெட்டவங்களா? அறியாத வயசுல இந்த தொழில் அறிமுகப்படுத்துச்சு நீங்க. அவகிட்ட என்னடா பேச்சு? எங்க அப்பாங்க செஞ்ச தப்புக்கு தான் எங்களுக்கு தண்டனையை கொடுத்தீங்க. நாங்க ஒண்ணு உங்களுக்கு தண்டனையை தரல. தனியாத கோபம் இருக்கு எங்களுக்கும். தவிச்ச வாய்க்கு தண்ணி தராத இந்த ஊரை ஒண்ணு நாங்க தவிக்க விடல, தெரிஞ்சுக்கங்க. இப்ப கூட இந்த ஊரை காப்பாற்ற இந்த தொழிலே நாங்க செய்யறோம். நாங்க உங்களை அழிக்க நினைக்கிற, நீங்க எங்களை அழிக்க நினைக்காதீங்க. மீறி அழிக்க நினைச்சீங்க. அவங்க எங்க புருஷனை அவங்க முந்தானில முடிச்சு வச்சுக்க. எங்களை யாரும் குறை சொல்லாதீங்க. கிளம்பல கிளம்பு. போய் நிக்காத போயிட்டே இல்ல. அப்பா வாங்கப்பா போலாம். பாத்தியா தினேஷ், இதுதான் எங்க ஊரு. இவர் தான் எங்க அப்பா. இப்படி இந்த ஊரை மிரட்டுறாங்களே, இவங்க அப்பாங்க தான் இதுக்கு முன்னாடி இந்த தொழிலை இந்த கிராமத்துல செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்க அப்பாவும் அண்ணாச்சியும் அவங்க கூட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. போலீஸ் இவங்க அப்பாக்களை கொண்டுட்டாங்க. அண்ணாச்சி முதலாளி ஆயிட்டாரு. எங்க அப்பாவும் இவங்களும் அண்ணாச்சிக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ உன் அப்பா தான் அந்த கூட்டத்துக்கு தலைவர்னு சொல்லு. நீ சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. எங்க அப்பாவும் அம்மாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த லவ்வோட அடையாளமா தான் நானே பிறந்தேன். நான் வளர வளர அவங்க 2 பேருக்குள்ள அதிகமா பிரச்சனை வளர ஆரம்பிச்சுது. இந்த தொழிலை விட சொல்லி எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட சண்டை போடுவாங்க. ஆனா எங்க அப்பா அவர் முதலாளி மேல வச்சிருக்கிற விசுவாசத்தால எங்க அம்மாவோட செண்டை பிடிச்சு அடிப்பாரு. அந்த கோவத்திலேயே என்னை தூக்கிட்டு சென்னையில இருக்கிற எங்க மாமா வீட்டுக்கு போயிட்டாங்க. எதுவுமே தெரியாத அந்த சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்சது ஒண்ணு மட்டும்தான், அது எங்க அப்பா செய்யற தப்பு. அதையே சொல்லி சொல்லிதான் எங்க அம்மா என்னை வளர்த்தாங்க. என் மாமா தான் என்னை படிக்க வச்சாரு. நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறப்போ எங்க அம்மா உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க. ஆனா அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. உங்க அப்பா செய்யற தொழிலால நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நோயால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த சாபம் நம்ம பரம்பரையே பாதிக்கும். அதனால டாக்டருக்கு படிக்கிற நீ டாக்டர் தொழிலை நம்ம ஊர்ல தான் பார்க்கணும், அதுவும் இலவசமா தான் பார்க்கணும். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லி. ஹேய் புவி, என்னது? என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. கூல்மா, கூல், ரிலாக்ஸ். தினேஷ், நம்ம கொண்டு வந்த ஃபிளாம் பிளேட்ஸை இந்த ஊர் முழுக்க இஷ்யூ பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம நடத்த போற மெடிக்கல் கேம்போட நலனையும் புரிய வைக்கணும். அதுவும் நாளைக்கே இந்த வேலையை ஆரம்பிக்கணும். ஷூர் பவி, அதுக்கு தானே வந்திருக்கோம். நாளைக்கே பண்ணிடலாம். பட் நாளைக்கு என் பர்த்டே, மறக்கல. அது எப்படி மறப்பேன்? ஹே, உன் அப்பாவை இப்போதான் அங்க பார்த்தோம், அதுக்குள்ள வந்துட்டாரு. என்ன வளர்றாரு? ஆமா, இவர் எப்பவுமே இப்படிதான். நீ போய் படு, நாளைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு. சீக்கிரமா தூங்கு. ஓகே பவி, குட் நைட். நம்ம கூட பழகினவ எம்புட்டு யோசிக்கிறா. நம்மளும் இருக்கிறோமே, அதெல்லாம் சின்ன வயசோட முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு அவள் கிடைக்க மாட்டா. நாம் போய் மேலே ஆசைப்பட்டோமே,
கிடைக்க மாட்டா. நம்மளுக்கு இவ கிடைக்க மாட்டா. ஒருவேளை கிடைச்சிட்டா அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துட்டா அவளுக்கு நம்மள பிடிச்சிரும். நாளையிலேருந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துட வேண்டியதான். விட்டுறாத செவலா, முழிச்சுக்கடா, விட்டுறாத. நாளையிலேருந்து அவ கூட சுற்ற வேண்டியதா. விட்டுறாத செவலா, முழிச்சுக்கோ செவலா, விடிஞ்சிரும்டா. தூங்காதடா செவலா, தூங்காதடா, தூங்காதடா. வச்ச முகமே ஓம் பக்கத்துல நான் வரவா, செஞ்சு வச்ச சிலையே உன்னை தொட்டு தொட்டு பேசிடவா. ஓ மூச்சு காத்து என்ன இழுக்குது, ஓ பேச்சு சத்தம் என்ன அசத்துது, ஓர பார்வை என்ன மயக்குது, உன்னை மறக்க என் மனம் மறுக்குது. இது நிஜமா இல்ல கனவா, என் கேள்விக்கு பதில் என்ன? இது நிஜமா இல்ல கனவா, என் கேள்விக்கு பதில் என்ன? ஏய், நேத்து இவன் அவன் அப்பாவோட பார்த்துமே, அவன் தானே? சரியா சொன்னீங்க சார். என்ன இருந்தாலும் படிச்சோக்கு தானே. தினேஷ், நமக்கு நிறைய வேலை இருக்கு, போலாமா ப்ளீஸ்? ஆமா வாங்க சார் போலாம். நமக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு என்ன உதவி இருந்தாலும் நாங்க கூட வந்து உதவி பண்ணுவல. ஹி இஸ் ரைட். இவனும் நம்ம கூட வரட்டுமே. ஐ டோன்ட் லைக் பட் யோர் விஷ். அதான் அதேதான். எனக்கு உங்க கூட வரணும், அம்பிட்டு தான். ஒட்டு வச்ச முகமே ஓம் பக்கத்துல நான் வரவா, செஞ்சு வச்ச சிலையே உன்னை தொட்டு தொட்டு பேசிடவா. நடக்கையில பூத்திருக்க, கடக்கையில பார்த்திருக்க, மரக்கையில வேர்த்திருக்க, இது என்ன என்ன சுகம்? நடக்கையில பூத்திருக்க, கடக்கையில பார்த்திருக்க, மரக்கையில வேர்த்திருக்க, இது என்ன என்ன சுகம்? இந்த நேசம் பேசுது, உன்னை பார்க்க பூசுது, மலராத பூவாசத்தை மறக்காம வீசுது. இது நிஜமா இல்ல கனவா, என் கேள்விக்கு பதில் என்ன? இது நிஜமா இல்ல கனவா, என் கேள்விக்கு பதில் என்ன? ஒட்டு வச்ச முகமே உன் பக்கத்துல நான் வரவா, செஞ்சு வச்ச சிலையே உன்னை தொட்டு தொட்டு பேசிடவா. ஓ மூச்சு காத்து என்ன இழுக்குது, ஓ பேச்சு சத்தம் என்ன சத்துது, ஓர பார்வை என்ன மயக்குது, என்ன மறக்க என் மனம் மறுக்குது. இது நிஜமா இல்ல கனவா, என் கேள்விக்கு பதில் என்ன? இது நிஜமா இல்ல கனவா, என் கேள்விக்கு பதில் என்ன?
கிளம்பி போயிட்டேரு. இந்தால பத்திரிக்கை. ஏய், இப்படிதான் இந்த ஊர்ல நம்மளை பார்த்தாலே பயப்படுவாங்க. பாத்தீங்களே பத்திரிக்கை எப்படி பம்பி வாங்கினாங்கன்ட்டு. நீ இந்த ஊரே மிரட்டி வச்சிருக்க, அதான் உன்னை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க. ஆத்தி, டாக்டர் அம்மா முன்னாடி ஏன் பெரிய ஏன் கெடுக்கிறீங்க? உங்களுக்கு உதவி பண்ணா புகழ்வீங்க நினைச்சா இப்படி புறம் பேசுறீங்களே. புறம் பேச நீ என்ன புது ஆளா? தினேஷ்க்கு வேணா உன்னை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னை பத்தி கொஞ்சம் இல்ல, நிறையவே தெரியும். பெருசு, என்னை பத்தி ரொம்ப தெரியுமா? என்ன பண்ற? உன் பையன் எடுக்க மாட்டேன். என்னை பத்தி ரொம்ப தெரியுமா? இவன் மட்டும் இல்ல, இவன் கூட சேர்ந்த இன்னும் 4 மென்டலுங்க இந்த ஊர்ல சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, அதை விட மல்லி, அந்த மலை கோயிலுக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? போலாமா? அதான பார்த்தேன். புவி அக்காக்கு மலை கோயிலாம் ரொம்ப பிடிக்குமே, எங்க மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்க. இஸ் இட்? அவ்வளவு நல்லா இருக்குமா? அப்ப நானும் வரேனே. மலை கோயிலுக்கு வந்தா நீ என்ன மறந்துட மாட்டல்ல? ஹேய், ஸ்டாப் இட் யா. ஐயோ, மறந்தே போயிட்டேன். ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம நடத்த போற மெடிக்கல் கேம்புக்கு நீ தானே இன்வைட் பண்ணிருக்க. இப்போ அவங்க வந்திருப்பாங்க. அவங்கள ரிசர்வ் பண்ண பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன்னு சொன்னேன். இப்போ எங்களோட மலை கோயிலுக்கு வரேன்னு சொல்ற? யா, நான் மறந்துட்டேன். யூ கேரி ஆன். ஐ வில் மேனேஜ். ஓகே, பாய். பாய். இல்ல செவல, என்னல அண்ணாந்து பார்த்து அறவாயில சிரிக்கிற? அறுத்து போட்டுருவாங்க தெரியுமில்ல. நமக்கு அண்ணாச்சிக்கு பகத்தீர்லன்னு தொழில பாரு. போ போ. என்ன மாமா, இம்பிட்டு வயசாச்சு கழுத மேல சவாரி செய்யற? அதுவும் கிழட்டு கழுத மேல. நொடிக்கு ஒரு தடவை நீ பொறுக்கின்னு நிரூபிக்கிற. நீங்க செய்யற தொழிலால ஊருக்கு உங்களுக்கு ஏற்படுற விளைவுகளை யோசிச்சு பாத்தீங்களா? ஏ மல்லே, ஏ கொத்தமல்லே, இங்க வாடி. என்னல எனக்கு தெரியாம இந்த ஊர்ல அநியாயம் நடக்குது. இங்கிலீஷ்ல எழுதிருக்காங்கல்ல. இல்ல கருப்பு, இங்க வரல. இதுல தமிழ்ல போட்டிருக்காங்க. என்னன்னு படிச்சு சொல்லல. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் படிச்சிருக்கனால கூட வச்சு சுத்திட்டு இருக்கீங்க. இல்லைன்னா விட்டுருவீங்கல்ல. அட ஒன்றும் இல்லை தரிசு, நம்ம பக்கத்தூர் கோயிலில் மாரியம்மனை கூறு ஊற்றுறாங்களாம். அதுக்கு நன்கொடை வசூலிக்க இந்த தாளை அச்சடிச்சிருக்காங்களா. அது மட்டும் இல்லை, என்னத்தான் தலைமத்தான் அங்கே கூப்பிட்டுருக்காங்க தெரியுமா? கூப்பிடுவாங்க. குடிகார கூட்டத்துக்கு தான் கூப்பிடுவாங்க. ஏன் இம்பிட்டு போய் பேசுற? தெரிஞ்சா பேசு. இப்படிதான் ஊருக்குள்ள பொருளை கிளம்பி தெரிஞ்சிட்டு இருக்கியா நீ? உன் மகர கட்டிக்கு தலைமை வர தாங்குவியாக்கும். போய் உன் தலையை ஒழுங்கா வரப்போ. அது ஒண்ணு இல்ல தரிசு மாமா, இந்த பெருசோட பொண்ணு டாக்டர் அம்மா இருக்குல்ல, அது ஊருக்குள்ள ஏதோ மருத்துவம் பார்க்க போதா. அதுக்குதான் இந்த சீட்டை அச்சடிச்சு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு ஏன் இம்புட்டு சிரமப்படணும்? என்கிட்ட சொல்லிருந்த இந்த ஜோலியை வேற மாதிரி பார்த்திருப்போம்ல. அதை எப்படி பார்த்திருப்ப? பொதுமக்களுக்கு அறிவிப்பு என்னவென்றால், மருத்துவ முகாம் கருத்தரங்கு நடைபெற உள்ளது. அதை முன்னிட்டு மயிலாட்டம், ஒயிலாட்டம், அது மட்டும் இல்லாம நம்ம ஊர் குயிலோட ஆட்டமும் நடக்க இருக்குதுல. நான் கடைசியா சொல்றது என்னன்னா, வரவங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. வராதவைகளுக்கு நான் வெப்ப நாளைக்கு பெரிய ஆப்பு. தலைவா, வணக்கம் தலைவா. வணக்கம். பொதுமக்களுக்கு அறிவிப்பு என்னவென்றால், கருத்தரங்கு நடைபெற உள்ளது. அதை முன்னிட்டு மயிலாட்டம், ஒயிலாட்டம், அது மட்டும் இல்லாம நம்ம ஊர் குயிலோட ஆட்டமும் நடக்க இருக்குதுல. தரிசே, இதை கொஞ்சம் கேள. இது எப்படி இல்ல கொண்டு வந்த? டாக்டருக்கு இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். நான் அறிவு கொடுக்குறேன் பாரு. மைக்கே வேணாம். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பாலாஜி பெரியசாமி. டாக்டர் புவியரசியும் டாக்டர் தினேஷ்குமாரும் என்னுடைய மாணவர்கள். இந்த ஊரில் இந்த கருத்தரங்கை நடத்த என்னை அழைத்துள்ளார்கள். இந்த ஊரில் பிறந்த புவியரசி சென்னையில் டாக்டர் பட்டம் பெற்று அங்கு மருத்துவ சேவை செய்யாமல் தன் சொந்த ஊரில் மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்று, அதுவும் இலவசமாக செய்ய வேண்டும் என்று தான் சிறுவயதில் சேமித்து வைத்த தன் சொந்த பணத்தில் தன்னுடைய வீட்டை இந்த ஊருக்காக மருத்துவமனையாய் கட்டி கொண்டிருக்கிறார். இதில் என் நெஞ்சை தொட்ட சம்பவம் ஒன்று உண்டு. இந்த ஊர் நன்றாக இருக்கவும்
தன் தாயின் கடைசி ஆசையை நிறைவேற்றவும் இந்த மருத்துவமனையை புவியரசி கட்டிக்கொண்டிருக்கிறார். என் மாணவியின் தாயன்பையும் தாய்மண்ணின் பற்றையும் நினைக்கும் போது என் கண்கள் கலங்குகின்றது. போதைக்கு உள்ளாகி பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த கிராம மக்களுக்கு மருத்துவ உதவி பெற வரும் 4வது வாரத்தில் இந்த ஊர் மக்களுக்காக புவியரசி கட்டிக் கொண்டிருக்கும் புதிய மருத்துவமனையில் மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது. அதில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னல குயிலாட்டம் பார்க்கலான்னு வந்தா இங்க ஒரே பெருசுங்களா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அட விடு மாப்பிள்ள, குயில் இல்லைன்னா அந்த மயில பாரு. யாரு? நம்ம டாக்டர் அம்மாவா சொல்ற? எல்லாருக்கும் வணக்கம். என்கிட்ட பேசுறதுக்கு வார்த்தையே இல்ல. எங்க அப்பா செய்யற தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த ஊர்ல பிறந்த எங்க அம்மாவை என்னை விட உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்றதான் மருத்துவ வசதி இல்லாத இந்த ஊர்ல மருத்துவமனை கட்டிட்டு இருக்கேன். சார் சொன்ன மாதிரி 4வது வாரம் நடக்க போற மருத்துவ முகாம்ல நீங்க எல்லாரும் கலந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நன்றி உரையை டாக்டர் தினேஷ் உரையாற்றுவார். இல்ல மயிலே நாங்க, குயிலே நாங்க, என்னல இங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல. வாங்கல எல்லாம் போய் போதைய பாடலாம். யாரும் கல்யாணிங்களே, நீங்க அவளோட எதிர்பார்த்த குயில ஆட்டம் இது ஆரம்பமா இந்த குயில் வந்தாச்சு. விட்டு விலகி வந்து விட்டடிக்க வந்தவளே, தொட்டு தொடங்க என்ன சொல்லி சொன்னவளே.
என்ன சார் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க போல இருக்கு. இம்புட்டு நல்லா குத்துறீங்க. ஏய் கிண்டல் பண்ணாத செவல. காலேஜில் குத்துனது இப்போ உங்க ஊரை பார்த்த உடனே குத்த தோணுச்சு. இம்புட்டு அழகா சிரிக்கிறீங்களே, சிரிச்சுக்கிட்டே நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? கேள்வி தானே கேளு. நீங்களும் டாக்டர் அம்மா ஒன்னா படிச்சிருக்கிறீங்க, பழகிருக்கீங்க. நம்ம டாக்டர் அம்மா யாரையாவது காதலிக்கிறாங்களா? இல்ல. அப்பாடா. அப்புறம் இன்னொரு கேள்வி. கேளு. நீங்க எப்படி கேட்கறது, நீங்க டாக்டர் அம்மாவை காதலிக்கிறீங்களா? இல்லவே இல்லை. அத்தா கன்னியம்மா என் வயிற்றுல பால வாத்த உனக்கு பால் அபிஷேகம் பண்ற அத்தா. காதலிக்கல, பட் கல்யாணம் பண்ணிக்க போறோம். காதலிக்கு எங்க நேரம் இருக்கு? இந்த மெடிக்கல் கேம்ப் முடிஞ்ச உடனே ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான். அதுக்கு டாக்டர் அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? ஹேய் இடியட், அவங்க ஒத்துக்காம இப்படி கல்யாணம் நடக்கும்? எல்லாம் பேசியாச்சு. அவ ஆசைப்படி முதல்ல மருத்துவமனையை கட்டி முடிக்கணும். அதுக்கப்புறம் 2 வீட்டாரும் பேசி ஒரு முடிவெடுத்து கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியாவது இந்த ஹாஸ்பிட்டலை ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்துட்டோன்னா அப்புறம் வெளியில் எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் கட்டுறதை பற்றி யோசிக்கலாம். அப்போதான் ஏய் சவல, கல்யாண செய்தி வரும், நீ தான் எல்லா உதவியும் பண்ணணும், சரியா? வேலைக்கு வந்த விட்டடிக்க வந்த பலே அட நம்ம சவல விட்டு வேலைக்கு வந்த விட்டடிக்க வந்த பலே கட்டு தொடங்க என்ன சவல என்னடா ஆத்துல குளிச்சியா? என்ன ஈரத்தோட உட்காந்துட்டு இருக்க? என்னல முக கண்ணி போயிருக்கு. கஞ்சா விற்கிற எனக்கு காதல் வரக்கூடாதுல்ல, ஆனா வந்துருச்சு நம்ம டாக்டர் அம்மா மேல. ஆனா அவங்க படிப்பிலும் அறிவிலும் சமமா இருக்கிற அந்த திடீர்ச்சி தானே காதலிக்கிறாங்க. அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டேன், அதான் அந்த ஆசையை மனசாச்சு அழிச்சிடுச்சு. நான் அழுறது தெரியக்கூடாதுன்னு இந்த ஆத்துல விழுந்து முழுசா நினைஞ்ச. இப்போ முழுசா நினைஞ்ச எனக்கு உட்காடு போட தெரியல கருப்பு. அழாதல, நான் இருக்கல, அழாத, பாத்துக்கலாம்ல, அழாத. மாமா, என் கண்ணே பற்றும் போல இருக்குல்ல. இந்த டாக்டர் அம்மாவோட சேர்ந்து இந்த ஊருக்கு எப்படி நல்லது பண்ணணும்னு தோணுச்சு. எப்படியோ இந்த பாலா போன தொழில விட்டா போதும்ல. அட யாரு தொழில விட்டா? டாக்டர் அம்மாக்கு உதவியில பண்ணோம், அதுவும் நம்ம தரிசு ஆசைப்படுறதுனால. அப்போ நீ இந்த தொழில விடலையா? இந்த கஞ்சா விக்கிற தொழில விட மாட்டியா? இந்த பாரு, இத என் கழுத்துல கட்டு, பொறவு பாரு, உனக்கு பொண்டாட்டியா வந்து உன்னை அடக்கி ஆளுவோம்ல. அடி சிரிக்கு மகளே, இப்ப உன் கழுத்துக்கு தாலி கேக்குதா? தரிசு என்ன பண்ற? முதல்ல அவளை தலை முழுக்கல. நான் எதுக்குல தலை முழுக்கணும்? அவளை கட்டிக்க போற பொண்ணு. இத பாரு, இப்ப உன் தொழில பிடிக்கலன்னு சொல்றா, அப்புறம் உன்னைய பிடிக்கலன்னு வா. இது கேள்விக்குறிதால. என்ன மாமா பேசுற நீ? இப்பவே ஆசைப்பட்டு இப்பவே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். அறியாத வயசுல பேசி வச்சதானே. அடி பெரியவங்க பேசுற ஊடால பேசுற. எங்க தெரிய வந்து இப்படி தைரியம் உனக்கு? என்ன காரியம்? கையடியா ஏதோ தரிசு. அல்லல கமலில கை வைக்கிற. உன்னை உசுரோட விட்டாதல்ல.
கருப்பு உள்ள சின்ன பையாவ பொண்ணுக்காக ஏன் மேல கைய வைக்கிறா சுடுகாட்டுல போனோம் காதலிச்சா வாழ்க்கைய சுடுகாட்டுல நடத்துறோம். அட விடல தரிசு உங்க அண்ணன் தானே, எதுக்கு இம்பிட்டு கோவம்? நான் அதத்தால சொல்றேன், அண்ணன் தம்பி இப்படி பகையை காட்டினா நாளைக்கு பழி உணர்ச்சி மட்டும்தால மிஞ்சம். மல்லி வந்தா பேசிக்கலாம். அடி வந்தவல்லே இங்க இரு, இது போல பேசி மயக்காத சரியா? மலே மலே அம்மாடி பெருசு சொன்னது சரியாத்தான் இருக்கு. என்ன இம்பிட்டு கோவம் எங்க மேல? உங்களை முதல்ல பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தப்போ பெருசு சொன்னதை நான் தான் நம்பல. என்ன இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்க? பார்க்க மட்டும் இல்ல, பேசவே செஞ்சிருக்கோம்ல. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லையே. உங்களை நான் பார்க்கும்போது முகத்துல துணியில கட்டிட்டு இருந்தேன். சண்டைக்கு வந்தவங்க நினைச்சு உங்களை தானே சண்டைக்கு இழுத்தேன். செவல சூரிய இங்க வாங்கல. என் பொண்ணு வெறுக்க நான் கஞ்சா குடிக்கல. என் பொண்ணு ஒழுங்கா வாழ வைக்க வழி இல்லாதவன ஆயிட்டேன் என்ற வேதனையில நான் இன்னைக்கு அளவுக்கு அதிகமா கஞ்சா குடிச்சிட்டேன். உடு பெருசு, உன் பொண்ணுக்கு என்ன ஊரே காப்பாத்துற தொழிலு நம்மள மாதிரியா? சரியா சொன்ன. பெருசுக்கு புத்தி பேதலிச்சு பித்து பிடிச்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். பெருசு அமைதியா படுக்க மாட்டியா நீ? அமைதியா படுக்கணும்னா மயானத்துல தால படுக்கணும். என் மனசுல அம்பிட்டு இருக்குல்ல, சொல்ல முடியாம தவிக்கிறல்ல, சொல்ல முடியாம தவிக்கிறல்ல, சொல்ல முடியாம என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர்மா. ஒரு நிமிஷம் எல்லாரும் வெளியில இருங்க. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? பாகுமாமா டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. எதையோ பார்த்து பயந்த அதிர்ச்சியில கீழே விழுந்து அடிபட்டு அந்த இடத்துல மல்லியோட உயிர் பிரிஞ்சிருச்சு. ஆனா சத்தியமா சொல்றேன் மாமா, மறுஜென்மன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நீ என் மனசுக்குள்ள வரவே கூடாதுன்னு அந்த சாமியை நான் வேண்டிக்கிறேன். உன்னள்ளி
கிடக்க ஊசி கிடத்தா காத்து கிடக்கே பாரு இத என் கழுத்துல கட்டு பொறவு பாரு உனக்கு பொண்டாட்டியா வந்து உன்னை அடக்கி ஆளுவோம்ல. என்னோடி போதுமே என்னாடியும் அடங்குமே. இந்த நிலைமையில நான் பேசித்தான் ஆகணும். ஏன்னா சரியான நேரமும் இதுதான். நீங்க தவறான பாதையில பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க. தட்டு கேட்டா தரமா ஒரு பதில சொல்றீங்க. இந்த ஊர் எங்களை ஏச்சிருச்சு, அதனால நாங்களும் அவங்கள திருப்பி ஏக்கிறோம்னு. அண்ணாச்சி கிட்ட இருந்து இந்த ஊரை காப்பாத்ததான் இந்த தொழிலை செய்யறோம்னு சொல்றீங்களே, இந்த தொழில் என்ன உங்க குல தொழிலா? உங்க அப்பாங்க செஞ்ச தப்புக்கு தான் இந்த ஊரே தண்டனை கொடுத்தது. இப்ப நீங்களும் இந்த தப்ப செய்யறீங்களே, உங்களுக்கு தண்டனை அந்த ஆண்டவன் தான் கொடுப்பான். சின்ன வயசுல வேணா புரியாம இருக்கலாம், ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் கூடவா தெரியல? அந்த அண்ணாச்சி வேணும்னா போலீஸ் சட்டம் இந்த ஊரு இந்த ஊரோட சேர்த்து உங்களையும் வளைச்சு போட்டிருக்கலாம். ஏன்னா அவன் ரத்தம் அவ்வளவு கேவலப்பட்டது. ஆனா நீங்க அப்படி இல்ல. இந்த ஊருக்கு வேணா நீங்க பொறுக்கையா தெரியலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல மனசு எனக்கு தெரியும். உங்களோட சேர்ந்து இந்த ஊரை ரசிச்சு அம்மா அப்பாவோட சந்தோஷமா இருந்து உங்க கூட சகஜமா பழகி இருக்க வேண்டியவனா. எங்க அப்பா எங்க அம்மா பேச்சு கேட்காதனாலதான் இன்னைக்கு என் குடும்பம் பிரிஞ்சு இருக்கு. இப்ப நீங்களும் என் பேச்சு கேட்கலன்னா ஆசை நிறைவேறாம பிரிஞ்சு போன மல்லிய போல இன்னும் நிறைய பேரோட பிரிவுகளை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். சூரி, மல்லியோட கடைசி ஆசைய நீ செய்யற இந்த தொழிலை விட்டுட்டு வேற நல்ல வேலை பார்த்து இந்த ஊருக்கு நல்லது செய்யணுங்கிறது தான். மல்லி உயிரோட இருக்கும் போதுதான் உன்னால அதை செய்ய முடியல. அவ பிரிஞ்சதுக்கு அப்புறமாவது இதை செய்யக்கூடாதா? சூரிய ஒரு நிமிஷம். மல்லி ஒண்ணு எதை பார்த்து பயந்து சாகல. எதையோ பார்த்து பயந்த அதிர்ச்சியில கீழே விழுந்து அடிபட்டு அந்த இடத்துலயே மல்லியோட உயிர் பிரிஞ்சிருச்சு. ஏய் புவி, எங்க போயிருந்த? ரொம்ப நேரமா உன்னை தேடினேன். உன் அப்பா மட்டும் தான் தூங்கிட்டு இருந்தாரு. என்னாச்சு? ஏதாவது வேலையை வெளில போயிருந்தியா? தினேஷ், நான் கொடுத்த செயின் எங்க? செயின்? ஏய் நில்லு புள்ள. மலே 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 மொத்தமலே அது வந்து அங்க தேடாத, கிடைக்காது. ஏன்னா அந்த செயின் என்கிட்ட இருக்கு. இது எப்படி உங்ககிட்ட? நடிக்காத. Are you cheat me? எங்க அப்பா கூட நான் நம்பல, உன்னதான் நான் முழுசா நம்பினேன். அந்த உலகம் தெரியாத பொண்ணை இப்படி ஒரு கொலைச்சு கெடுத்துட்டியே. எங்க அப்பா செய்யற பாவத்துக்கு பரிகாரம் செய்யதான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். உன்னை விட மாட்டேன்டா. நீ செஞ்ச பாவத்துக்கு ஜெயில தான் தண்டனை அனுபவிக்கணும். இந்த ஊருக்கு அடையாளம் கட்டாம நான் விட மாட்டேன்டா.
பண்ணவன் தப்பிக்க முடியாது. நான் தானே அவனை இந்த ஊர் கூட்டிட்டு வந்தேன். அவனுக்கு தண்டனையை நானே வாங்கி தரேன். நீங்க யாரும் தப்பு பண்ணாம இருங்க. அதுதான் உங்க எல்லாருக்கும் நல்லது. என்னாச்சு? என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். என்னதான் ஆச்சு சொல்லி தொலையா. என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டா கஞ்சா குடிச்சவன் என்ன ஆவா? கஞ்சா குடிச்சுதான் சாவா. ஆத்தா மகமாயி, இந்த ஒரு தடவை கண்ணை திறந்து பாத்துட்ட, இன்னும் 4 தடவை கண்ணை திறந்து பார்த்தா இந்த ஊரே சுத்தமாயிடும் தாயி. இந்த சாவை நம்ம பார்த்தா பொழுது புழுத்து போயிடும். நாம ஏன் இந்த சாவை பார்க்கணும்? அவன் வேலை இருந்தா போய் வேலையை பாருங்க. கிளம்பு கிளம்பு, போங்க போங்க போங்க, கிளம்பு 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 கிளம்பு, போங்க இந்த ஊரை எப்படி நாசம் பண்ணீங்க? எல்லாம் நாசமா போங்க போங்க. இதெல்லாம் பார்த்தாச்சு. ஒண்ணு மண்ணா பழகி இப்போ ஒத்தையில போனவரே, சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு வந்தவரே, மானம் மரியாத மதிக்காம நின்னவனே, தன்னை நமக்காக உறவாட தந்தவனே, ஊரே உன்னை ஏசுது, இந்த காயம் நெஞ்ச சுட்டது, ஊரே உன்னை ஏசுது, இந்த காயம் நெஞ்ச சுட்டது, ஒண்ணு மண்ணா பழகி இப்போ ஒத்தையில போனவரே, சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு வந்தவனே, மானம் மரியாத மதிக்காம நின்னவனே, தன்னை நமக்காக உறவாட தந்தவனே, ஊரே உன்னை ஏசுது, இந்த காயம் நெஞ்ச சுட்டது, ஊரே உன்னை ஏசுது, இந்த காயம் நெஞ்ச சுட்டது, ஊரே உன்னை ஏசுது, இந்த காயம் நெஞ்ச சுட்டது. நமக்கெல்லாம் பெரிய பலமா இருந்த பெருசே நம்மளை விட்டு பிரிஞ்சாச்சு. இனி நம்ம என்னல பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்? இல்ல தரிசு, இனி இந்த ஊருக்கு நம்ம நல்லது மட்டும்தான் பண்ணணும்.
சரியான பாதைய பெருசு நம்மளுக்கு செத்து காட்டிட்டார்ல, அத நம்ம சரியா பயன்படுத்தல. கேவலமா பார்ப்பாங்க, அம்புட்டு கேவலமா பார்த்தாங்க நம்ம பெருசோட சாவ. நம்ம பெருசு சாவை இந்த ஊர் புறக்கணிச்ச பிறகுதால தெரிஞ்சுது. நம்ம மனுஷனா வாழல, மிருகமா வாழ்ந்திருக்கோம்னு. இனிமே நமக்கெல்லாம் இந்த கதி வரக்கூடாதுல்ல. இனி நம்ம விதியை நாமளே மாத்துவோம். வாங்களே டாக்டரை பார்க்க போலாம். என்னாச்சு? அண்ணாச்சி அலங்க துரத்திட்டு வராங்க. ஐயோ, இவ்வளவு அவசரமா இருக்கு. கூட்டிட்டு போல போல சூரி, நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு போல. பின்னாடி வரல. கருப்பு எவனையும் விடாதுல, அடிச்சு தூக்கல. உங்களை விட்டாதான் இல்ல. இந்த அண்ணாச்சி என்ன புண்ணாக்க வைக்கிற பையன் நடிச்சுக்கிறோம். உங்க ஒவ்வொருத்த உடமைய புண்ணாக்குறோம் தானே இந்த அண்ணாச்சி. ஏல அண்ணாச்சி, புடிச்ச கையை முழுசா பாத்துக்க. இனி அந்த கையும் உடம்புல இருக்காத அண்ணாச்சி. என்னல இப்படி பண்ணிட்ட? முதல்ல அவங்களை கூட்டிட்டு போல. நீங்க கவலைப்படாதீங்க, ஒண்ணும் நடக்காது. நாங்க பாத்துக்கிறோம். கருப்பு தனியார்ல அண்ணாச்சி விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாம தூங்குங்க. கருப்பே, செஞ்சுட்டால. பார்த்து தரிசு, பார்த்து தரிசு, பார்த்து பொறுமையா தரிசு. மெதுவா. நல்லாச்சு. அண்ணாச்சி கையை வெட்டின அன்னைக்கு
பொய் அரிசியை அவங்க வீட்டில் கொண்டு போய் விட சொன்னல, நாங்களும் கொண்டு போய் விட்டோம். விட்டுட்டு நேரா உன்னதால பார்க்க வந்தோம். அங்க வெட்டுப்பட்ட உன்னை எங்க தூக்கிட்டு போறதுன்னே தெரியல. ஏற்கனவே அண்ணாச்சி செத்துட்டாங்க. அந்த பிரச்சனை அடங்கணும்னா நம்ம தலைமறைவா இருந்தாகணும்ல. நல்ல வேலை நம்ம மாமாவுக்கு சித்த மருத்துவம் தெரிஞ்சதால யாருக்கும் தெரியாம மலை வீட்டுல வச்சு மருத்துவம் பார்க்க முடிஞ்சது. பாத்துல சூரி கதா சாத்தல. இன்னியோட நீ வெட்டுப்பட்டு 2 வாரம் ஆகுதுல. நீ குணமாகி மயக்க தெளிஞ்சு எந்திரிக்கணும் தான் நாங்க உன்னை பாதுகாத்துட்டு இருந்தோம்ல. உனக்கு எந்த கதினா? பூவிக்கு எந்த கதி வரக்கூடாது கருப்பு போய் பாத்துட்டு வர சொன்னேன். ஆனா அவன் இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டான்ல. உன்னை வெட்டினப்போ அந்த டாக்டர் பண்ண வெட்டலாம் நினைச்சோம். ஆனா அவன் தனியா சாக வேண்டிய ஆள் இல்லல. நம்ம எல்லாரும் கையிலயும் வெட்டு வாங்கி சாக வேண்டிய வேலை. அதான் நீ முழிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்த. இனி பொறுமையில தரசு வா, அவனை வெட்டி சாய்ப்போம். இல்ல இல்ல. ஆமா தரசு, நாம எல்லாம் ஊரை விட்டு ஓடுனா நினைச்ச டாக்டர் பையன் இன்னைக்கு திருட்டுத்தனமா பூவி வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சி இருக்கால. தினேஷ், இதை ஏன்டா கேம்புக்காக வச்சிருக்கிற மருந்தோட கலக்குற? இந்த ஊரை அழிக்க பாக்குறியா? அதானே அண்ணாச்சிக்கு வேணும். என்ன அண்ணாச்சி பத்தி பேசுறேன்னு பாக்குறியா? என்னை காப்பாத்த போற தெய்வமே அண்ணாச்சி தான். என்னை கண்டுபிடிச்ச உன்னை தள்ளி விட்டுட்டு எங்க நீ என்னை காட்டி கொடுத்துருவேன்ற பயத்துல இந்த ஊரை விட்டே ஓட நினைச்சேன். அன்னைக்கு தான் நான் முதல்ல அண்ணாச்சியை சந்திச்சேன். நீயும் இந்த ஊரு அழியறதுல எனக்கு வருத்தமே இல்லை. ஏன்னா குறுக்கு வழியில பணக்காரனாக எனக்கு இதை விட்ட வேற வழியே இல்லை. இந்த ஊரை விட்டு நீ என்ன அனுப்ப நினைச்ச. ஆனா அண்ணாச்சி உன்னையும் இந்த ஊரையும் அழிக்க எனக்கு வேலை கொடுத்துருக்காரு. இங்க இருக்கிற மருந்தோட லேபிள் வேணா ஒன்னா இருக்கலாம், ஆனா உள்ள இருக்கிற மருந்தே வேற. அது தெரியாம நாளைக்கு நடக்க போற மெடிக்கல் கேம்ப்ல ஊர் மக்களுக்கு நீ மருந்து கொடுக்க மக்கள் எல்லாம் மயங்கி விழ நீ என்ன ஏதுன்னு தெரியாம குழம்பி நிக்க, அண்ணாச்சி ஆளுங்க டாக்டர் வேஷத்துல ஊர் மக்களோட உறுப்பை எடுத்து விற்க, பழி ஊம் மேல. நான் செய்யற இந்த வேலைக்கு விலை என்னன்னு தெரியுமா? அண்ணாச்சியோட பிசினஸ்ல பார்ட்னர் ஆகுது. நான் மல்லிகிட்ட மட்டும் தப்பு பண்ணல. நான் செஞ்ச இன்னொரு தப்ப சொன்னா நீயே என்ன ஏத்துப்ப. மீட்டிங் நடந்த நைட்டு ஒரு நல்லது கெட்டது வரக்கூடாது. இப்படி மயக்கத்திலேயே கடங்க. இன்னைக்கு வெளியவே படுங்க. இந்த செயினை மீட்டிங்லயே மிஸ் பண்ணிட்ட. நான் கொடுத்த கிஃப்ட் உனக்கு அவ்வளவு கேர்லெஸ்ஸா போச்சா? ஓ சாரி. இனிமே இந்த செயினை நீ மிஸ் பண்ண கூடாது. ஓகே ஓகே. இன்னைக்கு எப்படியோ நல்லபடியா கேம்ப் டேட்டை இந்த ஊருக்கு அறிவிச்சிட்டோம். அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியா பஸ் ஏத்திட்டியா? எல்லாம் ஆச்சு. என்ன பாக்குற? இதெல்லாம் ஃபங்க்ஷன்ல எடுத்த போட்டோ. இது சூரி, இது தரிசு, இது செவலை. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். செவலை என்கிட்ட ஒன்று கேட்டான். அதை சொன்னா நீ விழுந்து விழுந்து சிரிப்ப. அப்படி என்ன கேட்டான்? நீங்களும் புவியும் கல்யாணம் பண்ணி போறீங்களான்னு கேட்டான். சும்மா இரு தினேஷ், கிண்டல் பண்ணாத. அவன் விளையாட்டா தான் கேட்டான். பட் நான் சீரியஸா கேட்குறேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? நம்ம 2 பேருக்கும் எல்லா பொருத்தமும் சரியா தானே இருக்கு. ஸோ தினேஷ், எனக்கு அந்த ஐடியாலாம் இல்லை. எங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற போற அந்த நாளை மட்டும்தான் நான் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன்.
காதல் கல்யாணம் இது மேலலாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் பொதுநலமா இருக்கத்தான் ஆசைப்படுறேன். காதல் கல்யாணம் இது ரெண்டும் என் வாழ்க்கையில வந்தா என் வாழ்க்கை சுயநலமா மாறிடும். So please understand me. ஹேய் கூல் ரிலாக்ஸ். நான் மனசுல பட்டதா கேட்டேன். தட்ஸ் ஆல். ஓகே லீவ் இட். சோறு வச்ச தண்ணி எங்க? ஏய் சாரி, ஒரு நிமிஷம் இது கொண்டு வரேன். தினேஷ், எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் போய் தூங்கட்டுமா? போ போய் தூங்கு. மயக்கத்தில் இருந்த உன்னை கெடுத்துட்டேன்ற சந்தோஷத்துல என் போதைக்கு தண்ணி அடிக்க கதவை திறந்த பார்த்தா உன் அப்பன். அவன் என்னடான்னா அவ்வளவு மயக்கத்திலையும் தெளிவா விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான். கையடியா. இனி சமாளிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு தெரிஞ்சுதான் நான் கெடுத்ததையே அர்த்தப்படுத்திட்டேன். என் சட்டையை பிடிக்காத, உன் சட்டையை பிடி. நீ விற்கிற கஞ்சாதான் உன் பொண்ணோட வாழ்க்கைக்கே எமனாச்சு. அந்த கஞ்சாவை கலந்துதான் உன் பொண்ணையே நான் கெடுத்தேன். என்ன பண்ண போற? உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா நான் கெடுத்தது உன் பொண்ணுக்கே தெரியாது. இதை நீ வெளியில யார்கிட்டையும் சொல்ல முடியாது. உன் பொண்ணுகிட்ட சொல்லக்கூடாது. மீறி சொன்ன ஈஸியா கெடுத்த எனக்கு ஈஸியா கொல்ல கூட தெரியும். எல்லாரும் சொல்ற மாதிரி நீ கையால் ஆகாத வந்தாயா? முண்டத்துக்கு எதுக்கு முண்டாசு? உன் அப்பன் ஒருவேளை உங்ககிட்ட சொல்லிட்டா உன்னை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா உன் அப்பன் மானத்துக்கு பயந்து யார்கிட்டையும் சொல்லாம உன்னையே நினைச்சு அளவுக்கு அதிகமா கஞ்சா குடிச்சு செத்தே போயிட்டான். நான் அமைதியா படுக்கணும்னா மயானத்துல தானே படுக்கணும். என் மனசுல அம்பிட்டு இருக்கு. உன்கிட்ட அதை நான் சொல்லிருக்க மாட்டேன். ஆனா நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட. ஊர் மக்களுக்கு முன்னாடி நீ சாவடி. உன் சாவ அண்ணாச்சி பார்த்து பாரு. என்னைய பிடிச்சிருக்கிற சாவடி. ஏய் சும்மா ஒட்ட சரிப்பட்டு வராத. எங்க செத்தடி நிக்கிறேன்.
என்ன பண்ணிட்டீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். தூக்கி போடுங்க. உங்க இந்த ஆபத்து வாங்க. சூரி பாத்துட்டு வேணா கூட்டிட்டு வந்திருக்க. டாக்டரை சாகடிச்சிட்டீங்களா? இனி அவங்க அங்க இருந்தா ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு தான் இங்க கூட்டியாந்த. விடிஞ்சா மருத்துவ முகாம் நடக்க போகுது. ஊர் மக்கள்லாம் கூட்டிடுவாங்க. எந்த தப்பும் செய்யாத. இவங்களுக்கு ஏன் தரிசு தண்டனை? நாம தான் செய்யணும் தரிசு. ஆமா தரிசு, இவங்களை காப்பாத்தணும். சரி, நாங்க 3 பேரும் போய் இவங்க வீட்டுல இருக்கிற பணத்தை காணா பணமாக்குறோம். இடிஞ்ச பிறகு உங்களை கூட்டிட்டு வாங்க இருப்பேன். சரி மாமா, இங்க வாங்க. இவங்கள பத்திரமா பாத்துக்குங்க. போகுது, சீக்கிரம் போகுது. டாக்டர்மா, டாக்டர்மா, விடிஞ்சிருச்சு, போலாமா? இல்ல டாக்டர் மாட்டுல கூட்டமா இருக்குல்ல, வாங்கல பாக்கலாம். சாகலையால இல்ல, இவன் மருந்து குடுக்கல. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கள. ஊர் விளங்குறது உங்களுக்கு பிடிக்கல? மருத்துவம் பாக்குற இடத்துல உங்களுக்கு என்னடா வேலை? மருத்துவ முகாம் நடத்துறதே மனசுக்காக தான்டா, உங்க மாதிரி மிருகத்துக்கு இல்லடா. ஏல இது கூட உங்களுக்கு பிடிக்கல? தம்பி ஏம்பா அட கஞ்சா குடுப்பா. பாவி, போதைய கஞ்சா பாதமான என் புருஷனை திரும்ப கூட்டிட்டு வந்தா மறுபடியும் புத்தியில போதை ஏத்துறடா பாவி. நான் எம்புட்டு சொன்னாலும் உங்களுக்கு தப்பாதான் புரியும். காப்பாத்து கூடுனா கூவுற. என்ன கருமத்துல கலக்குற சொல்ல கூட தெரியல. நான் படிச்சிருந்தா தானே தெரியும். படிச்ச நீ தெளிவா தப்பு பண்ற. தெளிவா வந்து எங்களை போதையில இருக்கிற மாதிரி கணக்கு பண்றியடா பாவி. பேச்சு என்னாச்சு? டாக்டர் உயிரோட இருக்கானா? ஐயோ, அந்த டாக்டர் தாங்க கெட்டவன். அவங்க எல்லாரும் நல்லவங்க. இந்த சவலைய பாரு. தர்சு, வேணாம்ல. நீயே சொல்லு. என்னதானே கடிப்ப? என்னையதான் கடிப்பா. என்னையதான் கட்டிப்பா. என்னையதான் கடிப்பா. அவ என்னையதான் கட்டிப்பா. என்னையதான் அவ கடிப்பா. அவன் தாங்க கெட்டவன். அவங்க நல்லவங்க. உள்ள என்ன நடக்குதுன்னு போய் பார்த்தா தானே தெரியும்.
இந்த ஊரே சுடுகாட ஆகணும்னு ஆசைப்பட்டவன் நானுல. அது நடக்கும் போது பார்க்காத இருந்தா எப்படில? அதுதான் பதுங்கி இருந்த. இது ஃபாரின் மச்சான் கொடுத்த மருந்துல. இந்த பயலுக்காக வச்சிருந்தது உங்க உடம்புல ஏறணும்னு இருக்குல்ல. என் வேலையை முடிச்ச உடனே இந்த பயலை நானே முடிக்கலாம்னு இருந்தல. என் வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்டீங்களே. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது இந்த ஊரை நான் அழிப்பல. வெட்டுப்பட்ட கை இன்னும் ஆறல, வலி இன்னும் அடங்கல. ஆனா பழி உணர்ச்சி மட்டும் அதிகமா இருக்குல்ல. அழிக்கிற இந்த அண்ணாச்சி நாங்கள் சாகடிச்சிட்டோம். இனி இந்த ஊருக்கு எந்த ஆபத்தும் வராது. தப்பு மட்டுமே செய்த எங்கள் அப்பாக்களை தண்டிச்சிட்டீங்க. இனி தப்பே செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன். எங்களை மன்னிச்சிடுங்க. உங்க வழியை நீங்க சொல்லும் போது அது எங்களுக்கு பெருசா தெரியல. அதே வழி எங்களுக்கு வந்த பிறகு உங்க காலில் விழுது கூட எங்களுக்கு பெருசா தெரியல. நாங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா இந்த ஊரை அழிக்க இருந்தவங்கள நாங்க அழிச்சிட்டோம். இனி எந்த கஞ்சா கூட்டத்தையும் நம்ம ஊர்ல பார்க்க முடியாதுல. எல்லார்கிட்டயும் கேட்கிற ஒரே விஷயம், எங்க பொறுப்பு வேணா கேவலமா இருந்திருக்கலாம். எங்க ஏழ்மையும் கேவலப்படுத்தி புறக்கணிச்சிடாதீங்க. நான் உதட்டு வழியா பேசுறதே உங்களால் உணர முடியல. ஆனா நீங்க உணரும் போது உங்களுக்குன்னு பேசுறதுக்கு எந்த உதடுமே இருக்காது. ஒரே உங்களை வாழ்த்துது இந்த காயம் சுட்டது. ஒரே உங்களை வாழ்த்துது இந்த காயம் சுட்டது. எங்க அம்மா ஆசைப்படி நான் மருத்துவமனையை கட்டி முடிச்சிட்டேன். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன கடவுளா வணங்குறாங்க. ஆனா நான் வணங்குற கடவுள் நீங்க தான். கூட்டம் அதிகமா வந்துருச்சுமா.
சரிங்க கருப்பு, நீங்க போய் எல்லாரும் வரிசையில நிக்க வைங்க, நான் வரேன். எங்க அம்மா ஆசைப்படி நான் இந்த ஊரை பாத்துக்கிறேன். என்னையும் இந்த ஊரையும் நீங்க தான் பாத்துக்கணும். வருவாங்கம்மா, பேசிட்டே இருக்காதீங்க, வருவாங்க. சரி, எல்லாரும் வரிசையில் இல்லைங்க, ஒவ்வொருத்தரா போலாம். என்னடா எப்படி இருக்கீங்க? போதையில மயங்கி இருந்த அந்த ஊரை நீங்க வந்து திருத்தி நல்ல விதமா மாத்திட்டீங்கம்மா. உண்மையிலே நீங்க இந்த ஊருக்கு கடவுள் மாதிரிமா. ஆனா நான் வணங்குற கடவுள் நீங்க தான்.